பெரிய மாற்றம் பெரிய பிரச்சனைலாம் வரும் நினைச்சேன். எனக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லாம தங்குதடை இல்லாமல் ஒரு வேலையை முடிச்சுட்டேன்னு சொல்றவங்களுடைய ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே லக்னாதிபதி 4, 7, 10 இருக்காரு அப்படின்னா கடின உழைப்பாளி. அந்த கடின உழைப்புக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு வெற்றியே கிடைக்கும். மேலும் இவங்களுக்கு வந்து பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணா சிறப்பா இருக்கும். லக்னாதிபதி 6ல இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே கவனமா இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குது. நம்மளை பத்தின விஷயங்கள் தான் சரிங்களா, நம்ம செய்ய போற ஒரு விஷயம் தான். இது எல்லாத்தையுமே நம்மளுடைய சுபகிரகமான குரு பகவான் பாக்குறாரு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போயிரும் அப்படின்னா லக்னாதிபதி என்ன செய்ய போறாரு என்னதாமா அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல ஒரு 12 கட்டங்கள்ல எந்த கட்டத்துல லக்னம் இருக்கிறாரோ அந்த கட்டத்திலுடைய அதிபதி தான் லக்னாதிபதி. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாரு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் அவர் அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 1, 5, 9ல இருந்தாரு அப்படின்னா வாழ்க்கை ஒரு வளமான வாழ்க்கையா இருக்கும். ஒரு என்ன சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் இருக்கிறார் அப்படின்னா நீங்க நினைச்சது எல்லாமே கிடைக்கிறது, எந்த ஒரு தடங்களும் இல்லாத ஒரு நல்ல வளமான வாழ்வு நோக்கி போகுது. ரொம்ப நானும் பெரிய மாற்றம் பெரிய பிரச்சனைலாம் வரும் நினைச்சேன். எனக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லாம தங்குதடை இல்லாமல் ஒரு வேலையை முடிச்சுட்டேன்னு சொல்றவங்களுடைய ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி 1, 5, 9ல இருந்தாருன்னா கண்டிப்பா அந்த மாற்றம் கிடைக்கும். இவங்களுக்கு குலதெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமா இருக்கும். அதனால குலதெய்வத்துக்கு போக முடியலனாலும் சரி குலதெய்வ போட்டோ வாங்கி பூஜை அறையில வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பண்ண தாமதம் அதாவது ரொம்பவே தாமதப்பட்டுருச்சு அப்படின்னு இருந்தாலும் சரி என்ன செய்வாங்கன்னா நினைக்காம இருக்க மாட்டாங்க. சோ நிச்சயமா குலதெய்வம் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே லக்னாதிபதி 4, 7, 10ல இருக்காரு அப்படின்னா கடின உழைப்பாளி. அந்த கடின உழைப்புக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு வெற்றியே கிடைக்கும். மேலும் இவங்களுக்கு வந்து பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணா சிறப்பா இருக்கும். நான் என்னதான் ஃபுல் எஃபெக்ட் போட்டு பண்ணாலும் சரி ஏதாவது ஒரு தடங்கள் நானும் என்னுடைய முழு உழைப்பையும் போடுறேன் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பா பெருமாள் கோயில் வழிபாடு ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். இதே இது அந்த லக்னாதிபதி 6ல இருக்காங்கன்னா அடிமை தொழிலா இருப்பாங்க, மற்றவங்களுக்கு அடிமையா இருப்பாங்க சரிங்களா. ஒரு யாராவது ஒருத்தர் இந்த போய் அடிச்சுவான்னு சொன்னா அந்த வேலையை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. மத்தவங்க என்ன வேலை சொன்னாலும் சரி ரொம்பவே கண்மூடித்தனமான ஒரு அன்பின் மூலமாகவும் அந்த வேலையை அவங்க செய்வாங்க. இவங்களுக்கு ரொம்ப காலமா ஒரு சிலருக்குலாம் சொல்லுவாங்க 11 வாரம் முருகனுக்கு விளக்கு போடுங்க நல்லாயிரும், ஒரு 10 வாரம் ஒரு விளக்கு போடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா 6ல லக்னாதிபதி இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா கால பைரவருக்கு இவங்க விளக்கு போட்டே ஆகணும். கால பைரவருக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லானாலும் கால பைரவர் வழிபாடு ரொம்பவே முக்கியம். முருகனுடைய வழிபாடும் ரொம்பவே முக்கியம். நிச்சயமா பண்ணா அந்த அடிமை தொழில இருந்து வெளில வந்துருவாங்க. ஒருத்தருக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்னா ஒரு அன்பின்பால் அடிமையா இருக்காங்கன்னு சரி எதுலனாலும் அடிமையா இருக்காங்கன்னா அந்த அடிமையில இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான அமைப்பு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதே இது 7 வலுவா இருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனைவிக்கு அடிமையா இருப்பாங்க சரிங்களா. 7 வலுவா இருக்கும்போது மனைவிக்கு அடிமையா இருப்பாங்க. சோ அதுக்கு மாரியம்மன் கோயில் வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். இதே வந்து லக்னாதிபதி 8ல இருக்காங்க அப்படிங்கும்போது வம்பு வழக்கு, ஏன்னா நம்ம 8ஆம் பாவமே நம்ம என்னத்த சொல்லுவோம்னா வம்பு வழக்கு பிரச்சனை, நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை தேடி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அது 8ஆம் பாவம் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க என்ன வழிபாடு பண்ணா அந்த பாதிப்புல இருந்து தப்பிப்பாங்க அப்படின்னா பத்ரகாளி அம்மன் வழிபாடு பண்ணணும். இதே இது 6ல இருக்காங்கன்னா ஏற்கனவே நம்ம 6 பாத்துறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சனை வந்து இவங்களை தேடிதான் வரும். அதனால கண்டிப்பா கால பைரவர் வழிபாடும் முருகர் வழிபாடும் ரொம்பவே முக்கியமானது. லக்னாதிபதி 6ல இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே கவனமா இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குது. இதே இது லக்னாதிபதி 12ல இருக்காரு. அந்த 12ல இருந்து இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அயனசயன பக்கத்துல இருக்காருன்னா தாழ்வு மனப்பான்மையை அதிகரிக்கிறாரு, ஞாபக சக்திய குறைக்கிறாரு, எனக்கு வந்து மறதி அதிகரிக்கிறாரு. இப்பதான் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க, நல்லா பேசிட்டே இருக்கும் போது ஒரு சடனா ஏதோ பிரேக் இருக்கும்போது மறுபடியும் அதை பத்தி எதை பத்தி பேசணும் என்ன பேசணும் ஐயோ கொஞ்சம் கூட எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஞாபகம் மருதி ரொம்பவே அதிகமாவே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கைகிரிவர் வழிபாடு பண்ணணும். உங்களுடைய ஜாதகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் லக்னம் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு. அந்த இடத்துல இருக்கும்போது லக்னாதிபதி 12ல இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த 12ல இருக்கிற போது இந்த மாதிரியான ஒரு ஞாபக மறதியை கொடுக்கிறாரு. கண்டிப்பா கைகிரிவர் வழிபாடு பண்ணணும். இதே இது அந்த லக்னாதிபதி அதிகமான கிரகத்துல இருந்தாங்க அப்படின்னா உல்லாச வாழ்க்கை தான், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, அனைத்து வித சுகங்களும் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையத்தான் இவங்க வாழ்வாங்க. தானம் தர்மம் அதிகமா கொடுத்து வாழ்வாங்க. ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில இருப்பாங்க.
இருப்பாங்க. லக்னத்திலேயும் அதிக கிரகங்கள் இருந்துச்சுன்னா இது லக்னத்தை குரு பகவானும் புதன் பகவானும் பார்த்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். ஏன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபர். அப்படி இருக்கும்போது லக்னம்னே யாருன்னா நம்ம தான். நம்மளுடைய சுய தன்னம்பிக்கை, நம்மளுடைய சுய முயற்சி, நம்மளை பத்தின விஷயங்கள் தான். சரிங்களா? நம்ம செய்ய போற ஒரு விஷயம் தான். இது எல்லாத்தையுமே நம்மளுடைய சுபகிரகமான குரு பகவான் பாக்குறாரு. ஒரு ஜாதகர் பலம் பெறுகிறார், அனைத்து வித பலமும் பெறுகிறார். கல்வியிலையும் சரி, அனைத்து வித வேலைகள், தொழில, எல்லா விதத்திலையுமே நல்ல வித பலம் பெறுகிறார். இது லக்னாதிபதி பாவகத்துல இருந்து எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த பார்த்தாலும் அது சம்பந்தப்பட்ட சிந்தனையாவே இருப்பார். ஏதாவது ஒரு சிந்தனையாவே இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு என்ன பண்ணலாம், அடுத்து வேலைக்கு பண்ணலாமா, தொழில் பண்ணலாமா, இல்ல திருமணம் வாழ்க்கை இப்படி இருக்கு, இதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, இது 7ஆம் பாவத்தை பார்க்கறாங்கன்னா அந்த கூட்டு தொழில் பண்ணலாமா இப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்பவே ஆழ்ந்த சிந்தனையுடன் இருப்பாங்க. இது லக்னாதிபதி. லக்னம் வந்து லக்னாதிபதியில சுக்கிரன் பகவான், புதன் பகவான், சந்திரன் பகவான் இவங்கெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்காங்க அல்லது தொடர்பு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல ஜாதகர் அதிகமா பெண்களால வளர்க்கப்படுவார். அவங்கள சுத்திய பெண்கள் எப்பவுமே இருக்கும். பெண்கள் மூலமா தான் ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு இருக்கும். பெண்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலா இருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா லக்னாதிபதியோ சுக்கிரன், புதன், சந்திரன் இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்காங்க இல்ல தொடர்பு பெற்றிருக்காங்க அப்படிங்கும்போது, லக்னாதிபதியோட தொடர்பு பெற்றிருக்காங்க அப்படிங்கும்போது நிச்சயமா அவங்க பெண்கள் சார்ந்துதான் இருப்பாங்க. பெண்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு ஒரு ஊன்றுகோலா இருப்பாங்க. பெண்களால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியும் அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்துக்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாகவே பெண் தெய்வ வழிபாடு ரொம்பவே சிறப்பு. இந்த வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். அதுவே நல்ல மாற்றங்களாக இருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.